முருகனின் அறுபடை வீடுகளில் 5வது படை வீடாக கருதப்படும் திருத்தணிகை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டு முதல் நாள் நடைபெறும் கற்பூர படி பூஜையை பற்றி இப்பதிவில் காணலாம். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதைத்த முருகன் திருத்தணிகையில் அமைதி பெற வாழ்ந்தான் என நக்கீரர் தன்னை திருமுருகாற்றுப்படையில் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் முருகனின் மார்பில் காயங்கள் இன்றளவும் காணப்படுகிறது. கந்த புராணத்திலோ முருகன் இத்தலத்திற்கு வர காரணம் கிரியா சக்தியாக கருதப்படும் வள்ளியை மனம் புரிவதற்காக என்ற குறிப்பு உள்ளது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இத்தலத்தில் அருகில் வள்ளிமலை காணப்படுகிறது. இந்த வள்ளிமலையில்தான் வள்ளி வேடுவ தலைவன் நம்பிராஜனுக்கு மகளாக கிடைத்தால். இவள் இங்கு திணைப்பயிரை காவல் காத்தாள் என்ற சிற்பப்படம் இன்றளவும் இங்கு காணப்படுகிறது. இவளை மனம் புரிய முருகன் முதியவர் வடிவில் வந்து தன் விருப்பத்தை கூறும் பொழுது வள்ளி திருமணம் புரிய மறுத்து சீடினாள் என்றும், அப்பொழுது விநாயகர் யானை வடிவில் தோன்றி அவர்கள் இருவரையும் ஒன்றாக்கினார் என்றும் வள்ளிமலை தலப்புராணம் கூறுகிறது. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் வள்ளி வலம் வந்த வள்ளி கொள்ளைக்காடு இன்றளவும் இத்தலத்தில் காணப்படுகிறது. இந்த ஊரில் வசிப்பவர்கள் முருகனை மாப்பிள்ளை சாமி என்று அழைப்பதுடன் அவன் வீதி உலா செல்லும் பொழுது அவன் மீது மஞ்சள் தண்ணி ஊற்றுவது இன்றளவும் வழக்கத்தில் காணப்படுகிறது. வள்ளியை மனம் புரிந்து முருகன் இத்தலத்திற்கு வந்ததால் இத்தலத்தில் சூரசம்ஹார விழா கொண்டாடப்படுவதில்லை. மேலும் இத்தல முருகனுக்கு எதிரே ஐராவதம் என்ற யானை காணப்படுவதற்கு காரணம் இந்திரன் திருப்பரங்குன்றத்தில் தன் மகளான தேவசேனாவை முருகன் மணந்ததால் கொடுத்த சீதனம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. மேலும் இத்தல முருகன் அசுரர்களிடமிருந்து தேவர்களையும் தேவலோகத்தையும் காப்பாற்றியதற்காக இந்திரன் தேவமயிலாக மாறி முருகனை பூஜித்தான் என்றும் இத்தல வரலாறு கூறுகிறது. இத்தலத்தில் உள்ள சரவண பொய்கை குளம் முருகனின் வேளால் உண்டானது என்றும் அதில் குளித்தால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்றும் அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளார். அருணகிரிநாதர் இத்தல இறைவன் மீது கொண்ட பக்தியால் 100க்கும் மேற்பட்ட திருப்புகழ் பாடல்கள் இயற்றினார் என்பது நோக்கத்தக்கது. இந்த திருத்தணிகை மலை 365 படிக்கட்டுகள் கொண்டது. பக்தர்கள் ஆங்கில புத்தாண்டு முதல் நாள் அன்று இந்த படிக்கட்டுகளில் கற்பூரம் ஏற்றி படிப்பூஜை செய்தால் நம் வாழ்க்கையை முருகன் அருளால் மலைப்போல் உயரும் என்ற நம்பிக்கையுடன் பூஜை செய்கின்றனர். மேலும் இத்தலம் திருமணம் தலமாக கருதப்படுவதால் பல கன்னி பெண்கள் முருகனை வழிபடுகின்றனர். நாமும் இத்தலம் முருகனை வழிபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்.